பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான பிள்ளைகளே, பைபிள் சிந்தனைகள் என்ற தொடரில் வந்து கொண்டு இருக்கிறோம். பாகம் 4 தொடர் 16. இதனுடைய தலைப்பு பரிசுத்தமும் அசுத்தமும். தொடக்க நூல் 3வது அதிகாரத்தில் தான் பரிசுத்தமான கடவுள், எந்த அசுத்தமும் அப்பழுக்கட்டுமல்ல அல்லாத கடவுள், அசுத்தமான பிசாசானவன் ஒளியை இருளாக்கியது போல பரிசுத்தத்தை அசுத்தமாக்கினான். பரிசுத்தமின்றி எந்த மனிதனும் கடவுளை தரிசிக்க முடியாது. நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தர். பரிசுத்தமே கடவுளுடைய வலிமை. கடவுளோடு ஒரு மனிதன் இருக்கிறான் என்றால் அவன் பரிசுத்தமானவன். கன்னிமரியாள் பரிசுத்தவதி என்று சொல்லுவார்கள், பரிசுத்த மாதா என்று சொல்லுவார்கள், பரிசுத்தவதி என்று சொல்லுவார்கள். காரணம் என்னென்ன? கடவுள் பரிசுத்தரை பெற்றெடுக்கக்கூடியவள் பரிசுத்தவதி, பரிசுத்தமானவரை கருதாங்கியவள் பரிசுத்தவதி, பாவம் இல்லாதவற்றை கருதாங்கியவள் பரிசுத்தவதி. அந்த பரிசுத்தமான தேவன் இயேசுவை தன்னுடைய கற்பப்பையில் தாங்கியவள் பரிசுத்தவதி. என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறேன், மீட்பராம் கடவுள் இது களி கூறுகிறது. எவ்வளவு அழகான வார்த்தைகள்! பரிசுத்தம். ஆண்டவராகிய கடவுள் உலகத்தையும் எல்லா படைப்புகளையும் படைத்து 7ஆம் நாள் முடிகிறபடி தொடக்க நூல் 2:3 வசனப்படி 7ஆம் நாளுக்கு ஆசி வழங்கி அதை புனிதப்படுத்தினார், பரிசுத்தப்படுத்தினார். அருமையான சகோதரி சகோதரி, அவர் 6 நாள் படைத்தார். 7ஆம் நாள் படைத்து எல்லாவற்றையும் பார்த்தார், நல்லது நல்லது மகிழ்ச்சி கொண்டார். காரணம் என்னவென்றால், படைத்தவரிடம் பாவம் இல்லை, படைத்தவரிடம் இருள் இல்லை, படைத்தவரிடம் எந்த தீமையும் இல்லை. அவர் படைத்த அத்தனை பொருட்களிலும் அத்தனை விதமான விலங்கினங்களிலும் அத்தனை விதமான செடி கொடி மரங்கள் எல்லாவற்றிலும் கொஞ்சம் கூட அசுத்தம் இல்லை. புனிதப்படுத்தினார் என்று எழுதியிருக்கிறது, அதை பரிசுத்தப்படுத்தினார் என்று எழுதியிருக்கிறது. அப்படியானால் படைப்பு முழுவதுமே பரிசுத்தமாயிருந்தது. அந்த பரிசுத்தமாயிருந்தது, பாவ உணர்வே இல்லை, இருளின் ஆதிக்கம் இல்லை. அதை எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்றால், தொடக்க நூல் 2வது அதிகாரத்தில் ஒரு வேத வசனம் உண்டு, படிக்கிற பாருங்க, அழகா சொல்லுவார். 24ஆம் வசனம், இதனால் கணவன் தன் தாய் தந்தை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாயிருப்பர். மனிதன் அவன் மனைவி ஆகிய இருவரும் ஆடையின்றி இருந்தார்கள், ஆனால் அவர்கள் வெட்கப்படவில்லை. இதான் பரிசுத்தம். ஆதாம் ஏவாள் கணவன் மனைவி இருவரும் ஆடையின்றி நிர்வாணமாக இருந்தார்கள், ஆனால் வெட்கப்படவில்லை. வேத வசனத்தை படித்து பாருங்கள். தீய உணர்வுகள் இல்லை, காம உணர்வுகள் இல்லை, கோபம் எரிச்சல் கிடையாது. எந்த அழிக்கும் சக்தியும் பின்னோக்கி இழுக்கும் சக்தியும் அசுத்தத்தின் சக்தியும் இல்லை. அதுதான் பரிசுத்தம். ஒரு மனிதனின் உடல் பரிசுத்த ஆவின் ஆலயம் என்று சொல்லுகிறோம். அந்த பரிசுத்த ஆவின் ஆலயம் என்பது அந்த பரிசுத்தராகிய கடவுள் தங்குகிற இடம்தான் இந்த ஆலயம். இந்த ஆலயத்தை அழிக்கக்கூடாது என்று சொல்லுவார். உலகத்தில் ஒரே ஒரு காரியம் சொல்லுவார், இந்த பரிசுத்தத்தை பார்க்க 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16-17, உங்களுடைய உடல் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம் என்பதும் அந்த ஆலயத்துக்குள் கடவுள் தங்கி இருக்கிறார் என்பதையும் உங்களுக்கு தெரியாதோ என்று கேட்பார்.
அப்படியானால் என்ன? அந்த 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16-17வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தால் அழகாக சொல்லுவார். 1 கொரிந்தியர் 3:16-17 படிக்கிறீர்கள். நீங்கள் கடவுளுடைய கோயில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? ஒருவர் கடவுளின் கோயிலை அழித்தால் கடவுள் அவனை அழித்து விடுவார். ஏனெனில் கடவுளின் கோயில் தூயது, நீங்களே அந்த கோயில். இதுதான் பரிசுத்தங்கிறது. உண்டாக்கியவர் பரிசுத்தர். என்னை உண்டாக்கிய பொழுது நான் பரிசுத்தன். ஆதாம் ஏவாள் பரிசுத்தமாக படைத்தார்கள். பரிசுத்தம் படைப்புகளை புனிதப்படுத்தினார். ஆதாம் ஏவாளை புனிதப்படுத்தினார். ஆதாமின் விழா எழுமில் ஏவாள் உருவாக போது பார்த்தீங்கன்னாக்கா பரிசுத்தத்திலிருந்து பரிசுத்தம் வந்தது. கடவுள் பரிசுத்தம், அவர் கரைகளில் எடுத்த அந்த மண் பரிசுத்தம், உருவாக்கிய மனிதன் பரிசுத்தம், மனிதனிலிருந்து மனுஷி உருவாக்கப்பட்ட பரிசுத்தம், படைப்புகள் பரிசுத்தம். அந்த பரிசுத்த வனம், நந்தவனம், ஏதேன் தோட்டம் பரிசுத்தமானது. அந்த பரிசுத்தத்தில் தான் அசுத்தம் நுழைந்தது, இருள் நுழைந்தது, ஆதிக்கம் நுழைந்தது, அதிகாரம் நுழைந்தது, ஆட்சி உரிமை நுழைந்தது. அந்த பரிசுத்தத்தை பூரா அசுத்தம் பார்த்தது. பார்த்தீங்கன்னாக்க அவருடைய சாயலும் பாவனையுமாக ஒரு மனிதன் படைக்கப்பட்ட பொழுது அவன் பரிசுத்தமான ஒரு படைப்பாக இருந்தான். எதிலும் அசுத்தம் இல்லை, அவலட்சணம் இல்லை, அலங்கோலம் இல்லை, அவமரியாதை இல்லை, அசிங்கம் இல்லை, அசம்பாவிதங்கள் இல்லை, அடிமைத்தனங்கள் இல்லை, ஆதிக்கங்கள் இல்லை, அடக்குமுறை இல்லை, ஆவணங்கள் இல்லை, கேவலங்கள் இல்லை, கேடுகள் இல்லை, எல்லாமே தூய்மையாக இருந்தது. இதான் பரிசுத்தத்தின் இலக்கணம். அவர் மனிதன் பரிசுத்தத்துக்கே படைத்தார், தன் சாயலில் படைத்தார், தன் பரிசுத்த மூச்சை கொடுத்தார், தன்னுடைய எல்லா பண்புகளையும் அந்த மனிதனுக்குள் பதிய வைத்தார். எல்லாமே தூய்மையாக இருந்தது. மனித படைப்பிலும் ஆதாம் ஏவாள் உடலும் உள்ளமும் ஆவியும் தூய்மையாக இருந்தது. கடவுளைப் போலவே அவர்களும் பரிசுத்தமாக இருந்தார்கள். எப்படி கண்டுபிடிக்க முடியும்? தெய்வீக நிலை. ஒவ்வொரு நாளும் ஆதாம் ஏவாள் ஆண்டவராகிய கடவுள் பரிசுத்தரோடு பரிசுத்தமும் சேர்ந்து இணைந்தது. உரையாடினார்கள், உறவாடினார்கள், பேசினார்கள். மகிழ்ச்சி, சந்தோஷம், பரிசுத்தத்தோடு இணைந்தது. இதான் பரிசுத்த தெய்வ நிலை, தெய்வீக நிலை. அவருடைய மனதில், எண்ணத்தில், சிந்தனையில், அறிவில், ஆற்றலில், உள்ளத்தில், இதயத்தில் கடவுளின் வார்த்தை பதிந்திருந்தது. அது சமாதானமாயிருந்தது, அமைதியாயிருந்தது, நல் உறவு இருந்தது, தேவனோடு உரையாடல் இருந்தது, தினமும் பேசும் பழக்கம் இருந்தது, நிரந்தரமான மகிழ்ச்சி இருந்தது, தெய்வ உறவு, தெய்வ பயம், தீமையே அறியாத நல்ல உள்ளங்கள், நல்ல நினைவுகள், நல்ல உடல். இதுதான் பரிசுத்தம் என்று சொல்லக்கூடிய. இந்த பரிசுத்தத்தை தான் அசுத்தம் எப்படி வந்த கீழ்ப்படியாமையினால். இந்த பரிசுத்தத்தை தீயவன், வஞ்சகன், ஏமாற்றுகிறவன், சூழ்ச்சிக்காரன், இருளின் தலைவன், பொய் சொல்லுகிறவன் பரிசுத்தத்தை அசுத்தமாக்கி மனித படைப்புகளை ஆதாம் ஏவாள் இருவரின் உள்ளத்திலும் மனதிலும் சிந்தனையிலும் அறிவிலும் செயலிலும் அச்சுறுத்து கொண்ட அசுத்தத்தை புகுத்தி விஷ நச்சு விதையை பதித்தான், அசுத்தத்தை பதித்தான். இருள் என்பது அசுத்தம், ஒளி என்பது பரிசுத்தம். அருமையான சகுன பார்த்தீங்கன்னாக்க பைபிள் வசனம் என்ன? 2 தெசலோனிக்கர் எப்படி அவன் அந்த உடலில் பூகிறான் என்று பாருங்கள். 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை படிக்கிறேன். உங்களுக்கு தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வசனம்தான்
ஒரு மனிதனுடைய எல்லா தீமைகளுக்கும் அடியான். நல்ல 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 4வது. தெய்வம் என வழங்கப்படுவதையும் வழிபாட்டுக்குரிய அனைத்தையும் எதிர்த்து அவற்றுக்கு மேலாக தன்னை உயர்த்தி கொள்வான். அதோடு கடவுளின் கோயிலில் அமர்ந்து கொண்டு தன்னை கடவுளாக மாற்றும். இதுதான் அசுத்தம். பரிசுத்தமாக படைத்த மனிதனுடைய இதயத்தில் கடவுளுடைய சாயலும் பாவனையும் உயிர் மூச்சு இருந்தது. அந்த இடத்தை, பரிசுத்த இடத்தை அசுத்தத்தின் வழியாக, கீழ்ப்படியாமையின் வழியாக, பலவிதமான தீய வழிமுறைகளில் அந்த இடத்தில் அவன் அமர்ந்து கொண்டான். அவனை ஆராதிக்கிற தெய்வமாக மாற்றிவிட்டான். ஒரு மனிதன் என் உடலில் இயேசு இருக்கிறார் என்றால் நான் ஆராதிக்கிறேன். என் உள்ளத்தில், என் மனதில், என் சிந்தனையில் பிசாசானவன் இருக்கிறான் ஆராதிக்கிறேன். நான் பொய் சொல்லுகிற பொழுது பிசாசை ஆராதிக்கிறேன். நான் வஞ்சகம் செய்கிற பொழுது பிசாசை ஆராதிக்கிறேன். என் மனைவியை வெறுக்கிற பொழுது, என் கணவனை வேண்டாம் என்று சொல்லுகிற பொழுது, இச்சைகளுக்குரிய காரியம் செய்கிற பொழுது, குடிவரி வேசித்தன காரியங்களை செய்கிற பொழுது நான் யாரை ஆராதிக்கிறேன்? பிசாசை ஆராதிக்கிறேன். அசுத்தத்தை ஆராதிக்கிறேன். அவன் என்னையே சார்ந்திருப்பதால் என்று சொன்னால் இவன் பிசாசையே சார்ந்திருக்கிறான். இவன் அசுத்தத்தையே சார்ந்திருக்கிறான். அந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்க எதிரும் புதிருமாக போட்டி போட்டுக்கிட்டு இருக்கும். அந்த அசுத்தம். அதே போல் 1 கொரிந்தியர் 3:16-17, 1 கொரிந்தியர் 6:19-20, இந்த ரெண்டுமே நான் பரிசுத்தவர், தேவனுடைய ஆலயம். இந்த உடல் தேவனுடைய சாயல். இந்த உடலில் ஆண்டவரை மகிமைப்படுத்து, மாட்சிமைப்படுத்த, அவருடைய வார்த்தைகளை கேட்டு செயல்படு என்று சொல்லுவார். அழகாக சொல்லுவார். பரிசுத்த உடலோடு வேசியின் உடல் உறுப்பை சேராதே, வேசித்தனம் செய்யாதே. பரிசுத்தமான உடலில் வேசித்தன ஆவிகளுடைய உறுப்புகளை சேர்க்காதே, நீ ஒரு வேசிக்காரன் என்று சொல்லுவார். அருமையான சகோதரி, சகோதரி, முழு மனிதனும் பரிசுத்தம். அழகா பாருங்க, 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 23வது வசனம் பாருங்க. ஒரு மனிதன் எந்த பொருளாதாரம் அமைதி அருளும் கடவுள் தாமே உங்களை முற்றிலும் தூய்மையாக்குவாராக. அவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது உங்களுடைய உள்ளம், ஆன்மா, உடல் அனைத்தையும் குற்றமின்றி முழுமையாக காப்பாராக. உங்களை அழைக்கும் அவர் நம்பிக்கைக்குரியவர், இவர் அதை செய்வார். பரிசுத்த அழகா தூய்மையாக்குவாராக. அருமையான சகோதரி, சகோதரியே, ஒரு மனிதன் 3 பொருட்களால் ஆனவன். ஒரு மனிதனை பகுக்க வேண்டுமென்றால், பகுத்து பார்க்க வேண்டுமென்றால் உடல், ஆவி, ஆன்மா, இது 3ம் சேர்ந்து தான் ஒரு மனிதன். 1 தெசலோனிக்கர் 5:23 வேத வசனத்தின்படி பார்த்தா இந்த 3 பொருள் சேர்ந்து தான் ஒரு மனிதனாகிறான். அப்போ ஒரு மனிதன் நான் தூய்மையாக இருக்க வேண்டுமென்றால் பாருங்க, மண்ணை எடுத்தார். பரிசுத்தமான கடவுள் மண்ணை எடுத்தார். மண் பரிசுத்தமானது, உடல் பரிசுத்தம். அந்த ஒரு மனிதனாக்கிய அந்த மண்பொம்மை ஊதினார். பரிசுத்த ஆவி உள்போனது. உன்னுடைய ஆவி பரிசுத்தம். தன்னுடைய சாயல், தன்னுடைய பாவனை, இந்த இமேஜ் ஆஃப் த லார்ட் வைத்தார். உன் ஆன்மா பரிசுத்தம். ஒரு மனிதன் உடல் பரிசுத்தம், ஆவி பரிசுத்தம், ஆன்மா பரிசுத்தம். இதுதான் ஆன்மீக வழிபாடு என்று ரோமர் திருமுகம் 12வது அதிகாரத்தில் 1-2 வசனம் புண்ணிய பவுலுடைய. அப்படி கடவுளை எப்படி ஆராதிக்க வேண்டும்? கண்களின் வழியாக ஆராதிக்கணும். பரிசுத்தமான பார்வை வழியாக தேவனை ஆராதனை செய். பரிசுத்தமான வார்த்தைகளை நீ பேசுவதன் வழியாக தேவனை பரிசுத்த வார்த்தையால் ஆராதனை செய்.
உன் செவிகள் ஆராதிக்கும். எப்படி ஆராதிக்கும்? நல்லவைகளையே கேட்டு ஆராதிக்கும். உன் கை நல்லவைகளே ஆராதிக்கும். ஆண்டவரை வணங்க, ஆராதிக்க, தலை வணங்க ஆராதிக்கும். உன் இதயம் உன் உடலின் உறுப்புகள், உணர்வுகள், உணர்ச்சிகள், எண்ணங்கள், ஆசைகள், நினைவுகள் அத்தனையும் தேவனை ஆராதிக்கும். அதுதான் பரிசுத்த ஆராதனை. அசுத்த ஆராதனை என்ன செய்யும்? பரிசுத்தத்தை பூரா அகற்றிவிட்டு தீமைகள், கொலைவெறி, விபச்சாரம், திருட்டுத்தனம், பலவிதமான சிக்கலை ஆராதிக்கும். அதுதான் அசுத்த ஆராதனை. அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த 16வது தொடர் சொல்லுவதென்ன? ஆண்டவர் பரிசுத்தமானவர், பரிசுத்தமானவனை பரிசுத்தமாய் படைத்தார். உன் உடல், ஆவி, ஆன்மா பரிசுத்தமாய் படைத்தார். உலகத்தை பரிசுத்தமாய் படுத்தி தூய்மையாக்கினார். அதனுடைய வழியில் அப்படியே வா. ஆனால் அசுத்தம் நுழைந்தது. அந்த அசுத்தத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவ மகன் அதை பரிசுத்தமாக்கி, உன்னை பரிசுத்தமாக்கி என்ன சார், தன் உடல் பரிசுத்த உடலோடு இணைத்தார். அவருடைய பாவம் உண்டு என்று யாரும் சொல்ல முடியாதே. யோவான் 8:44 படித்து பாருங்க. சரிசெயர் பரிசெயர் அவங்கெல்லாம் பெரிய அறிஞர்களை கேட்குறாங்க, என்னிடம் பாவம் உண்டு என்று யார் சொல்ல முடியும் என்று கேட்கிறான். அப்போ பரிசுத்தரோடு நீ இணைகிற பொழுது அசுத்தம் பரிசுத்தமாகிவிடும். அதுக்கு என்ன அர்த்தம்? வார்த்தை அவருடைய திரு உடலோடு நற்கரணை அப்பரசத்தோடு நீ இணைகிற பொழுது மறை உடலாகிய அவருடைய தலையாய உடலுக்கு நீ உடல் உறுப்பாக இணைக்கப்படுகிறாய். அதுதான் பரிசுத்தம் என்று சொல்லக்கூடிய காரியம். அருமையான சகோதரர்களே, உடல் அசுத்தமானது, ஆவி அசுத்தமானது, ஆன்மா அசுத்த, மூன்றையும் தீயவன் அசுத்தமான ஆட்சி செய்ய வைத்தான். ஆனால் இந்த மனித உடல், ஆவி, ஆன்மாவை பரிசுத்தமாக்கி பரிசுத்தரோடு இணைகிறதே பரிசுத்தமான நிலை. உடலின் உறுப்புகள் அனைத்தும் உள்ளமும் புறமும், கண், காது, வாய், கை, கால், எண்ணம், நினைவு, சிந்தனை, அறிவு, ஆற்றல், உணர்வு, உணர்ச்சிகள், உறவுகள், உளவுகம், உரசுதல், தொடுதல், பேசுதல், கிள்ளுதல், அள்ளுதல், தனிமை, குடும்பம், சகோதரத்துவம், பொருளாசை, உடலாக, உறவாக, மயக்கம், குடி, பெண், ஆண், இச்சைகள், வெறித்தனங்கள், அடிமைத்தனங்கள், ரகசிய செய்கள், வட்டி, கல், பொய், ஏமாற்றம், அழித்தல், இச்சைகள், கருகலைப்பு, ஓரினை சேர்க்கை, மிருகப்புணர்ச்சி, விக்கிரக ஆராதனை, தூப தீப தீய ஆராதனை, மனித தெய்வங்கள், சிலைகள், விக்கிரகங்கள், மாந்திரியங்கள், செய்வினை, சூனியம், தீய சக்திகள், இருளின் ஆதிக்கம், இத்தனையும் அசுத்தமாட்டிடும். அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ பரிசுத்தரிடமிருந்து பிறந்தாய். நீ பரிசுத்தரிடமிருந்து பிறந்ததினால் பரிசுத்தத்தையே நீ வைத்து கொள்ள வேண்டுமே தவிர அசுத்தத்துக்கு சிக்கி கொள்ளாதே. அருமையான சகோதரனே, சகோதரியே, பல காரியங்களை குறித்து நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் யார்? பரிசுத்தர். பரிசுத்த தேவனிலிருந்து உருவாக்கப்பட்டவன், பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், பரிசுத்தமாக பிறந்தவன். நான் பரிசுத்தரின் மகன், நான் பரிசுத்தரின் மகன் என்று சொன்ன. பிசாசிலிருந்து பிறந்தவர்கள் உண்டு. தீய சக்திகளினால், தீமையான வலிமையினால், தீய பொருளாசையினால் பிறந்தவர்கள் உண்டு. தீய அசுத்தமானவர்கள். நீ வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறாய். இந்த உலகத்திலிருந்து வேறு பிடித்திருக்கே. உலகத்தின் மாதிரியை பின்பற்றாதே. உலகத்தின் சக்திகள் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த பைபிள் சிந்தனை தொடர் 4வது பாகம் 16வது தொடர் என்ன சொல்லுது? நீ பரிசுத்தமானவனாயிரு. அசுத்தத்துக்கு நீ அடிமையாகாதே. உன் உடலை அசுத்தப்படுத்தாதே. உன் உணர்வுகள், உணர்ச்சிகளை அடிமைப்படுத்தாதே. நீ பரிசுத்தமானவரிடமிருந்து பிறந்ததினால், நீ கிறிஸ்துவில் பிறந்ததினால், இறை வார்த்தையில் பிறந்ததினால், மேலிருந்து பிறந்ததினால், ஆவியில் பிறந்ததினால், அக்கினியில் பிறந்ததினால் நீ பரிசுத்தன் என்பதை நம்பு. அருமையான சகோதரனே, சகோதரியே, நல்லா பாருங்க. பைபிள் என்ன சொல்லுகிறது?
ஒன்று தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 3வது வசனம், நீங்கள் தூயராவதே கடவுளின் திருவுள்ளம், பரத்தமையை நீங்கள் தவிர்க்க வேண்டும். 2வது விடுதலை பயணம் 3வது அதிகாரம் 5வது வசனம், இங்கே அணி வராதே, உன் பாதங்களிலிருந்து மிதியடிகளை அகற்றிவிடு, ஏனெனில் நீ நிற்கின்ற இடம் பரிசுத்த நிலம். எபிரேயர் 12:14, அனைவருடன் அமைதியாய் இருக்க முயலுங்கள், தூய்மையே நாடுங்கள், தூய்மையின்றி எவரும் ஆண்டவரை காண மாட்டார்கள். 4 திருவெளிப்பாடு 7:14, இவர்கள் கொடிய வேதனை நின்று மீண்டவர்கள், தங்கள் தொங்கலாடைகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் துவைத்து வெண்மையாக்கி கொண்டார்கள். திருவெளிப்பாடு 21:5, அப்போது ஒரு அரியணில் வீற்றிருந்தவர், இதோ நான் அனைத்தையும் புதியதாக்குகிறேன் என்று கூறினார். மேலும் இவ்வாக்குகள் நம்பத்தக்கவை, உண்மையானவை என்று எழுது என்றார். தானியேல் 6:22, என் கடவுள் தம் தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார், அவை எனக்கு தீங்கு எதுவும் செய்யவில்லை, ஏனெனில் அவர் திருமுன் நான் பரிசுத்தன் மாசற்றவன், மேலும் அரசே முன்னிலையிலும் நான் குற்றமற்றவன். 7வது வசனம் நீதிமொழி 12:3, பொல்லாங்கு செய்த எவரும் நிலைத்ததில்லை, நேர்மையாளரின் வேரை அசைக்க முடியாது. 8 எரேமியா 2:21, முற்றிலும் நல்ல கிளையென்று உயர் என திராட்சை செடியாய் உன்னை நட்டு வைத்தேன், நீ கெட்டு போய் தரங்கட்ட திராட்சை செடியாய் மாறியது எப்படி? 9 சாலமோன் ஞானம் 8வது அதிகாரம் 20வது வசனம், நல்லவனாய் இருந்ததால் மாசற்ற உடலில் புகுந்தேன், நீ நல்லவனாய் இருந்த மாசற்ற உடலில் புகுந்தேன். எபேசியர் 1:4, நாம் தூயவராகவும் மாசற்றவராகவும் தாம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்னே கடவுள் நம்மை கிறிஸ்துவின் வழியாய் தேர்ந்தெடுத்தார். அருமையான சகோதரி சகோதரியே, நல்லா நினச்சி பாருங்கள், ஆண்டவருடைய ஒவ்வொரு காரியங்களையும் நினைத்து பாருங்கள். அசுத்தம், அருமையான மகளே, நான் பரிசுத்தரிலிருந்து பிறந்தேன், இந்த பரிசுத்த வேதாகமம் என்னை பரிசுத்த வழி நடத்துகிறது, பரிசுத்த இறை வார்த்தை என்னை என்ன செய்கிறது? அருமையான மகனே மகளே, இந்த தொடரை நீ கேட்டுக்கொண்டு வருகிற பொழுது ஒவ்வொரு தொடரிலும் ஒவ்வொரு விதமான முக்கியமான விவிலியத்தின் செய்திகளை நீ கேட்டுக்கொண்டு இருப்பாய். அது உன்னை வாழ வைக்கும், அது உன்னை வளர வைக்கும், எந்த விதத்திலும் அதை உன்னை அழித்து விடாது. ஜெபிப்போமா? நன்றி ஆண்டவரே, தொடக்கத்திலிருந்து பரிசுத்தர் 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 விண்ணவர் மன்னவர் போற்றி கொண்டே இருக்கக்கூடிய தெய்வீக பிரசன்னம் நிறைந்தவரை ஆராதித்து கொண்டே இருக்கிறாள். பரிசுத்தர் பரிசுத்தர் தூய்மையானவர். அந்த தூய்மையானவரை அசுத்த உடலினான். ஆண்டவரே, இந்த பரிசுத்தமும் அசுத்தமும் நீ படைப்புகளை உண்டாக்கி புனிதப்படுத்தினீர். மனிதனுக்குள் புனிதத்தை வைத்தீர், மனிதனை புனிதமாக வாழ வைத்தீர், புனித நந்தவனத்தில் வைத்தீர். அசுத்தம் உள் நுழைந்தாலும் போராட்டங்கள், பரிசுத்தத்துக்கும் அசுத்தத்துக்கும் மிகப்பெரிய போராட்டம் நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் பரிசுத்தராகிய கடவுளே, உம் மகனை பாவம் இல்லாத பரிசுத்தமான பரிசுத்தவதியிடம் பிறக்க வைத்தீர். மனித உறவில் பிறந்திருந்தால் பாவம் வரை தொடர்ந்து இருக்கும். கணவன் மனைவி உறவில் இயேசு பிறந்திருந்தால் இந்த உலகத்தின் பாவமும் சாபமும் தொடர்ந்திருக்கும். அவர் சொல்லுகிறார், நீங்கள் கீழிருந்து வந்தீர்கள், நான் மேலிருந்து வந்தேன். நீங்கள் மண்ணை சார்ந்தவர்கள், நான் விண்ணை சார்ந்தவன். என்னிடம் பாவம் உண்டு என்று யாரால் சொல்ல முடியுமா என்று சேலஞ்ச் பண்ணுறார். ஆண்டவரே, யோவான் 8வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில் பாவம் இல்லாதவன் கல்லெடுத்தால் நீங்கள் பாவிகள் என்பதையும் அவர் பாவமற்றவரை பிரித்து காமிக்கிறார். ஆண்டவரே, உம்மை போல் பரிசுத்தமாய் வாழ என் வாழ்க்கை பரிசுத்தமாய் இருக்க,
என் உடலின் உறுப்புகள், கண்களிலே பரிசுத்தம், நாவிலே பரிசுத்தம், செவியிலே பரிசுத்தம், எண்ணத்திலே பரிசுத்தம், என் கரங்களிலே பரிசுத்தம், நான் போட்டுகிற உடையில் பரிசுத்தம், நடை உடை பாவனையில் பரிசுத்தம். ஆண்டவரே, என் எண்ணத்திலே பரிசுத்தம். ஆண்டவரே, பரிசுத்த உடல் என்று சொன்னீரே, அந்த பரிசுத்த உடலாக நம் மாற்றும். ஆண்டவரே, நான் யாருக்கும் தீமைக்கு அடிமையாகி விடாதபடி, தீமையில் நுழைந்து விடாதபடி ஆண்டவரே பார்த்து கொடுங்க சாமி. ஆதி ஆகமத்தில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த பரிசுத்தமும் அசுத்தமும் ஆண்டவரே அசுத்தம் மேற்கொண்டு விட்டதாக தெரிகிறது. அதை பரிசுத்தமாக மாற்றவே தேவகுமாரன் வந்தார். அந்த பரிசுத்த உடலோடு இணைந்தேன், பரிசுத்த ஆவி இணைத்தார். அந்த பரிசுத்த சாயலை மறுபடி பெற்றுக்கொண்டேன். அதை மறுபடியும் நீர் எனக்கு கொடுத்தீர். ஆண்டவர், நன்றியோடு துதிக்கிறேன். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென். பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே, ஆமென்.